என்னுடைய தாயார் புலவர் வள்ளியம்மை கண்ணதாசன் அவர்களுக்கும் அப்பாவுக்கும் அந்த காதல் மலர்ந்த கதையை ஒரு சிறு குறிப்பாக சொல்ல ஆசைப்பட்டது. தீயரசர் மயிலம் கல்லூரியில் ஒரு விழாவுக்காக சென்றிருந்தார். போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. வந்த உடனே அங்கே அப்பா பேசிய ஏதோ ஒரு கருத்து அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. 3ஆம் ஆண்டு புலவர் படிப்பு படித்திருக்கிறார். உடனே எங்க அம்மா ஒரு நாள் லைப்ரரியில் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது பெண்ணியம் என்ற ஒரு கவிதையிலே அப்பா பெண்களை ஒரு போக பொருளாக மட்டுமே பாவித்து எழுதியிருந்தார். என்ன கண்ணதாசன் பெண்களை போக பொருளாக பாவித்து எழுதியிருக்காங்க. அம்மா ஒரு லெட்டர் எழுதி அப்பாவுக்கு அனுப்புறாங்க. நீங்கள் எழுதியது தவறு, பெண்களை இப்படி மட்டும் பார்க்காதீங்க, பெண்கள் என்பவர்கள் உயர்ந்தாதான் எழுத வேண்டியதானே. கண்ணதாசன் பார்த்தாரு, ஓகே வள்ளியம்மை. அடுத்த நாள் என்ன பண்ணாரு, சரியா வண்டி எடுத்துக்கிட்டு தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு நேரம் மயிலம் காலேஜுக்கு வந்துட்டார். கல்லூரிக்கு வந்தவர் அந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு தலைமை ஆசிரியத்தை கேட்கிறார், நான் வள்ளியம்மையை பார்க்க வேண்டும். உடனே அந்தம்மா எந்த வள்ளியம்மை அப்படின்னு, இந்த கல்லூரியில படிக்கிற வள்ளியம்மை நம்ம பார்க்கணும். சரி வள்ளியம்மைனா வந்தாங்கன்னு இல்லை, வந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அங்க படிக்கிறது ஒரு 7-8 வள்ளியம்மை. ஏமா இந்த லெட்டர் எழுதின வள்ளியம்மை யாருமா? எங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சிருந்து மெதுவா அண்ணன் கொடி மாதிரி அப்படி முன்னாடி வந்தாங்க. அப்படியே ஒரு இதயத்துல தொட்டால் பூ மலரும்ன மாதிரி இதயம் மலர்ந்துருச்சு அந்த நிமிஷத்துல. அடடா கண்டேன் சீதையை என்று சொன்னது போல கண்டேன் வள்ளியை அப்படின்னு பின்னாடி அப்பா சொல்லியிருக்கிறாரு அம்மா கிட்ட இந்த கதையெல்லாம். அதாவது பேச ஆரம்பிக்கணும். கவிஞருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லெட்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க அம்மா இல்ல நீங்க அது கொஞ்சம் தப்பா இல்ல, தப்பா தான் நான் எழுதியிருக்கலாம், அதுக்கு போய் என்ன இப்ப, லெட்டர் நல்லா இருந்துச்சு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே அப்படின்னு அந்த கல்லூரி அதுக்கு அனுமதிக்கவில்லை. அம்மாவும் பயந்துருக்காங்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. உடனே அப்பா எழுந்து என்ன பண்ணிடுறாரு, கண்ணப்பா வாடா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு கிளம்பி வேகமா திண்டிவனம் டிபிக்கு போயிட்டாரு. நேரா உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. உடனே இவர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா அப்படின்னு. உடனே அப்பா சொன்னாரு, அடப்போடா நீ வேற, காலையில சாப்பிட்ட டிஃபன் வயிற்ற கலக்கிடுச்சு, அதனால சீக்கிரமா வண்டி எடுறான்னு சொல்லி கிளம்பி நான் டிபிக்கு வந்துட்டேன். அப்பா மறுபடியும் போலாமான்னாராம். உடனே கண்ணப்பா, சாமி உருட்டு கட்டையோட காத்திருப்பாங்க, நான் வரமாட்டேன் சாமி, நீங்க போறதுனா போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆனந்தமான ஒரு லீலையோடு தொடங்கி அந்த காதல் கதை அப்படி இப்படின்னு செட் ஆகி ஒரு பெரிய வள்ளி திருமணம் மாதிரி போய் அதையெல்லாம் திருமணம் செய்து கொண்டு வந்து திரும்ப வாழ்ந்து காட்டினார்.